அப்புறம் தெரியும் எனக்கு. ஒரு கோயிலில் வந்து நான் கேட்டேன், கோயில் அலுவலகத்தில் நீங்கள் அப்படியே போட்டதுனால வந்து அது வந்து எடுத்துக்க மாட்டாங்க, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தா எடுத்துக்குவாங்கன்னா சரி நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொண்டு கொடுத்துட்டு எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றேன். எனக்கு வந்து நான் வந்து தானமாக கொடுத்து எனக்கு அம்மனுக்கு தான் போய் சேரணும். அந்த அது அம்மனுடைய அருள் வந்து எங்கள் பெரிய சாமி கூட்டம் தாத்தா அவங்க பரவெளியர்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் அந்த புண்ணியம் சொல்லிட்டு விட்டுனேன். உங்களுக்கு என்ன மிரட்டல் வந்துச்சுங்களா? இது குத்துறப்புரிக்கு என்ன மிரட்டினாங்களா? அவங்களா உண்டியில் போட்டு புறப்படி என்னன்னாக்கா வந்து ஆள் வந்து சுற்றிட்டு அந்த மகாலிங்கன்ற வந்து சுற்றி வந்து எங்கள் பங்களா ரோடில் வந்து ஒரு அதாவது வந்து ஒரு ஸ்பை மாதிரி அவர் நேரடியாக வந்து மெட்டில் அவங்க நேரடியாக வரல. அதுக்கப்புறம் வரல. இப்போ நீங்கள் இதில் உறுதியாக இருக்கீங்களா? இதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அம்மனுக்கு இது வந்து காணியை கொடுத்துட்டேன். அம்மன் எனக்கு கிடைக்கணும்ன்றது எனக்கு காணியை கொடுத்து. ஐயா, அது பூர்வீக சொத்தா இல்ல நீங்க சம்பாரிச்சது? நானே சம்பாரிச்சது சொத்து. பூர்வீக சொத்து இருந்து வந்த பிற்பாடு வாங்கினேன். சரிங்க. மொத்தம் 4 கோடி ரூபாய்.